மக்களே எனக்கு ஒன்றும் புரியலன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சாட்ஸு சும்மா பிளாகிங் சைட்டு அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோனால அதுக்கு இதுக்கு சம்மந்தமாக இருக்காது. ஒரு சார்ஜ் ஹெட்ஸ்னு போட்டால் நேற்று ஆனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தமாக இருக்குது. ஓகேவா? ஆனால் சொல்ல புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இது 2 மணி நேரம் டேட் தப்பாக பார்த்தேன். நான் இதுதான் நேற்று வந்துருக்கணும் மாற்றி பார்த்தேன். அதான் குழப்பமாக இருக்கும். அடுத்த வீடியோலாம் சார் ஓகேவா மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு ஆப் பண்ணிக்கணும் நான் வேண்டேன். அதனால் நான் பேசுகிறதும் போன வீட்டில் பேசினாலும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் மன்னிச்சுங்க. பாய். திருப்பி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீட்டில் பண்ண போகுது. நேற்று பார்த்து வீடியோ இது ஆக்சுவல் ரேஸ் ட்ராக் ரூட். நம்ம வந்து மிஸ் ஆகிட்ட ரீசனால வராமல் இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம அழுகு வச்சுக்க போயிட்டுருக்குறேன். அழகாக ரேஸ் பண்ணலாம். இது வந்து கீர் வச்சுக்கலாம். இது பார்வை இது இப்போ சைடு ஆக்சுவல் ரேஸ் இப்போ நம்ம 23 வச்சுட்டாங்கடா. இந்த சைக்கிள் வந்து 23 போகும் எனக்கு. ஆனால் ஈவான டேக் சார் 25 வரைக்கும் போவோம். வேலை இல்லை இதுதான் ரேஸ் வரும். மேபே நீ அப்படியே ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். இப்படி இருக்கும். இது என்னோட பேஸ் போயிட்டு இதுதான் எடுத்துட்டு மாற்றிட்டு ஓகே டிசிஎஃப் என்ன வர்றேன். சரி நீங்கக்கா நேற்று போட்டிருப்பேன். நான் என்ன இப்போ போத்தீங்க அப்படி கேட்டீங்கன்னா 2 ஆக்சஸரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆக்சஸரி ஒன்று கீச்செயின் பிகச்சு கீச்செயின். இது வந்து இண்டிகேட்டர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்த்துருப்பேன் நம்ம ஒரிஜினலாக காமிச்சு இண்டிகேட்டர் மாதிரி இல்லை. இது பயங்கரமாக இண்டிகேட்டர் பெருசாக இருக்கும். அது நம்ம இந்த சைக்கிள் மாற்றத பிக் பண்ணி நம்ம டிஎக்ஸ் தான் மாற்ற போகிறோம். கீச்செயின் பார்த்தோம் வச்சுட்டு அந்த சைக்கிளாக மாற்ற போகிறோம். இது கீ கிடையாது. பேச லாக்குக்கு தான் இருக்காது. அதே கீ இருக்குது. ஸோ சாவிக்காக பண்ணிட்டு இருக்கேன். C1 டிஎக்ஸ் சாவி அதுக்கப்புறம் நம்ம ஹாலில் மாட்டிக்கலாம். டிசிஎஃப் நீங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோவா. ஓகே டிசிஎஃப் அப்படியே இது பஸ்ஸு இல்லை நமக்கு ரீஸ்பெக்ட் பண்ணணும்னா கொஞ்சம் ஜாகிரதை பஸ்ஸான பக்கம் போகுது. என்ன நம்ம இந்த ஏரியா ஜாயின் ஆகும். அப்படியே ட்ராக் பண்ணிட்டாங்கண்ணா. நல்லே சொல்லியிருப்பேன் நான் போன உணவு ஏரியாவில். நம்ம பசங்க அதை கீ சைக்கிள் வந்து ரெடி பண்ணினேன். ஒன்று பழைய கீஸ் இருக்கும். அது 7 கீர் இது. அதில் வந்து பவர் பிரேக்கு. இன்னும் சைக்கிள் வந்து அதே 7 கீரு லேட்டஸ்ட்டு கீரு டிஸ்க்கு. ஆனால் நீங்கள் டிஸ்க்கு இல்லைன்னா தண்ணியில் ஏற்றாரு. எனக்கு அவன் என்ன சொல்கிறான்னா டிஸ்க் தண்ணியில் ஏற்றினா போயிடும். நான் இப்போ பாசப்பட்டா இருக்கேன். நான் இதுலேருந்தே அவன் வந்து பிரேக் வேலை செய்கிறாரு. இதுக்கும் டைட் ஆயிடுமா வாங்குறான்னு சொன்னால் நம்ம மாட்டரில் எல்லாலேயும் வந்து டிஸ்க் இருக்கும். அதனால் வாங்குறேன் நான். சரி ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு பார்க்கணும். சரி இந்த இவி சைக்கிள் பவர் பிரேக் நாமளுக்கு கொடுத்தா வளர்க்காதுங்க. டிஸ்க்கு தான் ரத்தமும். இது வந்து இது ஒன்று வரும். சைக்கிள் ஓடுறதுக்கு பைக்கு அது பெரிய வேலை நினைச்சுன்னா ஓட தான் ஆகணும். இப்போ ஈஸியாக இப்போ அப்புறம் வண்டி பார்த்தாம இன்னுமே அழகாக அடிக்கணும். DCF
மூணு நாளும் வேற மாதிரி டிசிஎஃப் நான் அப்படி பண்ற வீடியோ சுத்திட்டே இருந்து வச்சுக்கோங்களேன். உனக்கு வந்து இடம் மாதிரி இடம் தெரியும். அவன் ரேஸ் அடிச்சு பண்ற யூஸே இல்லை. அவன் ரேஸ் வேணாம் போ அடிச்சு சொன்னான். அதோ ஜெயிச்சுட்டே இருந்தா போ அடிக்கும். இவன் யாக ரேஸ் இப்போ பரவாயில்லைங்க. இவன் அப்பா சைக்கிள் வந்துடும். இந்த சைக்கிள் தான் நினைச்சா ரேஸ் பண்ணான். ஓகேவா ரேஸ் தானமா பண்ணான். ஓகேவா கம்மி ஃபீலாக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம கீர் மாறினாலும் ஒரிஜினல் ஃபீல் இருக்கும். நான் இது வரைக்கும் நான் 25 கிலோமீட்டர் ரீச் பண்ண கிடையாது. கீரை மாட்டி போகணும். கொஞ்சம் கீரை மாட்டிகிட்டே இருப்போம். ஓகே மக்கள் ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டா நல்லா இருக்கு. அட டிசிஎஃப் நம்ம ரேஸ் பண்ற யாராவது நிறுத்த முடியாது. நம்ம தான் ரேஸ் சொல்லலாம். வரீனா டிசேஸ்பல் டிசிஎஃப் இந்த பக்கம்னா 4 பேர் 6 ஓட்டை அந்த பெஸ்ட் வரும். ஓகேவா E-monetic சார் அம்பாம் வேற மாதிரி E-monetic சார் ஐ ஃபீல் டிராவல் பண்ணா. ஆனால் இல்லைன்னா இப்போ நீங்கள் ஆக்சிடென்ட் ட்ராக்ல மொத்தம் கூட்டிங்கன்னா 25 போவோம். இது பெரிய 25 போவோம். ஆனால் கொஞ்சம் ஃபீல் கிடைக்கும். ஈவினிங்கே ஃபீல் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனால் 25 இருக்கும். ஆனால் உள்ள ஃபீல் ஏறிக்கிட்டே இருக்கும். அழகே நீங்கள் ரீச் பண்ண வேகமாக ரேஸ் பண்ணுறீங்கன்னா ட்ராக்ல வர பேரேஷன் பண்ணுங்க. E-motorல நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. என் அம்மா ஒரு சேலஞ்சு டிசெஃப் ஒரு தெருவு வீடு வச்சுக்கணும். என்ன தெருவு நான் அங்கே போகணும். இண்டிகேட்டர் தான் தேவையில்லை. இண்டிகேட்டர்ஸ் தான் இந்த தெருவு தான். அழகா அண்ணா எதுவும் யாரும் வரமாட்டாங்க பெருசா. சரி வண்டியே இருக்காது. நம்ம பீஸா தமிழ் எடுத்துக்கலாம். இந்த தெரு இப்போ இந்த தெரு மட்டும்தான் யாருமே இருக்க மாட்டான். ஆனால் தாராளமாக தமிழ் எடுத்துக்கணும். டிசிஎஃப் பை பை பை.